சீதாபதி ராம 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 ராம. மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு எங்கேயோ தேடுபவர்களே, மகிழ்ச்சி ஸ்ரீ ராமநாமத்தில் இருக்கிறது. ரசித்து நாம் பாடும் விதத்தில் பாடினால் ராமநாமம் பரம சௌக்கியத்தை கொடுக்கும். எல்லோருக்கும் பாடலாமா? ராம் ராமா ராம ராம் ராமம் ராம ராம் ராமா ராம ராம் ராமம் ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமம் ராம ராம ராமா ராமா ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ராம ராமா ராமா ராம ராமா ராம ரம ராமா ராம ரமாம் ராம ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம் ராம ரமா ராம ராம ராமா ராம ரம ராமா ராம ரம ராம் ராம ரமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம் ராமா ராம ராம் ராமம் ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம் ராமா ராம ராம் ராமம் ராம ராம் ராமா ராம ராம் ராமம் ராம ராம ராமா ராமா ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ராம ராமா ராமா ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம் ராம ரமா ராம ரம ராமா ராம ரம ராமம் ராம ரமா ராம் ராம ரமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம் ராமா ராம ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ராம ராமா ராமா ராம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம ரம ராமா ராம ரம ராமா ராம ரமா ராம் ராம ரமா. எப்படி ரம்யமா இல்ல? ராம 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 ராமன் பாடும்போது ரம்யமா இல்ல? ஒரு நாம நாக்குல வர்றதுக்கு 4 லட்சம் ஜென்மா புண்ணியம் பண்ணிடணுமா? அவசியமே இல்லை. அவ்வளவு புண்ணியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பக்தர் நம்ம ராமா 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 என்ற நாமம் பாடுவோம், நாமம் சொல்ல வராவிட்டால் நல்லவரோடு சேருவோம். அது மாதிரி பாடுறவங்களோட சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு தன்னாலே வந்துடுது. ஒன்னு சத்சங்கம்.
அதனால அந்த ஜாலியா இருக்கிறவங்களோட நம்ம இருந்துட்டோம்னா நம்மளும் ஜாலி ஆயிடுவோம் ஆட்டோமேட்டிக்கா. அதனால சந்தோஷம் எங்கேயும் இல்லை. வெளியில நம்ம தொலைச்சிட்டு யார் பின்னாடியோ ஓடுறோம் சந்தோஷத்தை தேடி. எங்கேயோ விட்ட இடத்துல தானே சந்தோஷம் தேடணும். தொலைச்ச இடத்துல தேடினாதான் கிடைக்கும் சந்தோஷம். பகவான் எங்கிருந்து பிரிஞ்சிடாம பகவான் விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம். இந்த ஜீவாத்மாக்கள் பகவானுடைய அம்சம் நாமலாம். அந்த பகவானிடத்திலேயே தான் நம்ம சந்தோஷத்தை தேடணுமே தவிர சந்தோஷம் இல்லாத இடத்துல போய் தேடினா சந்தோஷம் கிடைக்காது. இது துக்காலயம் அசாஸ்பதம். இங்க இருக்கிறது எல்லாமே சாஸ்பதமானது கிடையாது, அசாஸ்பதம். இங்க போய் மனைவி இடத்துலயோ குழந்தைகளிடத்துலயோ இவெல்லாம் அவர்களே துக்கத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்த்தா கிடைக்குமா? நம்ம கேட்குற மரியாதை கிடைக்குமா? நம்ம கேட்குற சந்தோஷம் கிடைக்குமா? வெற்றிடத்துல எல்லாம் நம்ம பிடிக்கணும். வெற்றிடத்துல போய் தேடாம தேடக்கூடாத இடத்துல போய் தேடினா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அலைகின்றார் ஞானம் தங்கமே. அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமேன்னு பாடிறாங்கல்ல, அதான சத்தியம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாதத்துல போய் ஏன் தேடுறீங்க? பகவான்கள் இருக்குது சந்தோஷம், பகவான் நாமத்தில் இருக்கு. கலியுக தர்மமே நாம சங்கீர்த்தனம் தான். ராம ராம ராமா ராம ராம ராமா ராம ராமா ராம் ராம ராமா ராம ராம ராமா ராம ராம ராமா. அப்படி மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு அலைகின்றவர்கள் எவ்வளவு பேர், கோடிக்கணக்கான பேர். மகிழ்ச்சிக்காக பல திட்டங்களை வகுப்பவர்கள், பல பேர்களை பழி வாங்கறதுக்கும் பழி வாங்குறதுனால நம்மளுக்கு சந்தோஷம் கிடைச்சிடும். இல்லைன்னா நம்ம நம்ம மனசை காழ்ப்புணர்ச்சியை எப்படி போகிக்கலாம். சில பேர் தன் மகிழ்ச்சி கிடைக்கலன்றதுனால துன்பத்தை அனுபவிச்சுன்னு, கொடூரங்களை அனுபவிச்சுன்னு, சித்திரவதைகளை அனுபவிச்சுன்னு தூக்குமாடியில் சாவறவங்களாம் எவ்வளவு பேர் தெரியுமா? சூசைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நிம்மதி இழந்துட்டு அப்படி தவிக்கிறாங்க, அலைகிறார்கள். அவர்கள் மனசுல நிம்மதி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு வாழ்க்கையில பல குழப்பங்கள், தெரியல, வழி தெரியல. அவங்களுக்கு யாருன்னா சொல்லி கொடுத்தா போதும். அவங்களுக்கு இது இல்லை நிம்மதிக்கான வழி. தற்கொலை பண்ணிக்கிறதுனால நம்ம நிம்மதி அடைஞ்சிடலாம். இவ்வளவு துன்பங்களை கொடுன்னு அனுபவிக்க வேணும், அதோட நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் தெரியுமா? அது போல சூசைட் அட்டன் பண்றாங்க. எவ்வளவு பேர் மடிகிறார்கள் தெரியுமா? ஏன்? இந்த வழி சொல்லி கொடுத்து ஆள் இல்லை. இந்த நாம சங்கீர்த்தனம் ஒண்ணு இருக்கு, பகவான் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத காரணம். அந்த பகவானை காட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாததுனால்தான் இவ்வளவு துன்பங்களும் காரணம். தற்கொலை வரைக்கும் போற அளவுக்கு என்ன ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? உன்னுடைய குறைகள் தான் என்ன? நீ எங்க விட்ட அந்த சந்தோஷத்தை? பகவான்களை விட்டுட்டு எங்க போய் தேடுற? நீ யாருக்களை போய் நிம்மதியை எதிர்பார்க்குற? யாருக்களை மரியாதை எதிர்பார்க்குற? யாரு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்களே அப்படின்றே. நம்பிக்கை துரோகம் பண்ணாம எப்படி இருப்பாங்க? நீ எங்க தேடுற? நீ எதிர்பார்க்கறதுலாம் இந்த உலகத்துல நடக்கவே நடக்காது. எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டா தான் நடக்கும். இது பிரதிகூலம் தான். இந்த உலகமே பிரதிகூலமா தான். அப்படிதான் பகவான் உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்கான். ஏன்னா உனக்கு வைராக்கியம் வரணும், எங்கள் நீ வரணுன்றதுக்காக தான். இந்த உலகத்துல சந்தோஷம் கிடையாதுன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு எங்களை சரணம் அடையணுன்றதுக்காக தான் உலகத்தை அப்படி படைச்சிருக்கான் பகவான். புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கினா நீ பழிச்ச. இல்ல இதுல சௌக்கியம் இருக்கு, கொஞ்சம் சௌக்கியத்துக்கு போய் அந்த காணல் நீர் தண்ணி இருக்குன்னு மானானது எப்படி அந்த காணல் நீரை பார்த்து ஏமாந்த கடைசியில உயிரை விட்டு விடுறது பாலைவனத்துல. அது போல ஒரு சொட்டு ஜலம் இல்லாத பாலைவனத்துல போய் எப்படி தண்ணி கிடைக்கும்? எப்படி தண்ணி இருக்கும்? யோசிச்சு பார்க்க வேணாமா? அந்த மான் யோசிக்குமா? யோசிக்காது. தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன அது? காணல் நீர். சூரிய கிரணங்கள் பூமியில படுறதுனால ஏற்படக்கூடிய ஒரு காணல் நீர். அது போய் தடாகம் போல் தெரியுது. அந்த பளபளப்பை பார்த்துதான் போய் ஏமாந்து போய் கடைசியில மான் செத்து போகுது. தெரியுமா? அதுதான் மிருக திருஷ்ணிகா. உபநிஷத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மிருக திருஷ்ணிகா. கிருஷ்ண அதுக்கு அவ்வளவு தாகம் எடுக்குது. அந்த தாகத்தை தணிச்சிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற ஆதங்கத்தை, எனக்கு இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றிக்கலாம். அதுல சௌக்கியம் கிடையாது சொன்னா புரிஞ்சுக்கோ. சௌக்கியம் கிடைச்ச மாதிரி ஆனா சௌக்கியம் இருக்காது. காணல் நீர் தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி இருக்காது. எவ்வளவுதான் ஏமாந்து போவீங்க? கடைசி வரைக்கும் இந்த தேகத்தை நம்பி நோய் வந்தா அப்படியே தவிக்கிறீங்க, துடிக்கிறீங்க, இது பண்ணணும்.
மனசுல கவலை வந்தா துடிக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க. எது ஜடமான இந்த தேகத்தினால சௌக்கியம் கிடைச்சிடுமா, இந்த மனசுனால சௌக்கியம் கிடைச்சிடுமா? பகவான் ஒருத்தங்கள தான் சௌக்கியம் இருக்கு. அவன் தான் சச்சிதானந்த ரூபாயே, அனந்தமயமானவன் அவன் தான். கரும்பு ஜூஸை பிழிஞ்சு எடுத்தாச்சு. அப்ப சக்கையில போய் நாக்கில் நக்கி பார்த்தா நம்ம அந்த ரத்த வளரா போயிடும், நாக்கு தான் புண்ணா போகும். சக்கையில எப்படி ஜூஸ் இருக்கும்? சக்கை தான் பிழிஞ்சாச்சு. இங்கதான் இந்த கரும்பு ஜூஸ் அப்படியே ஜகா இருக்குது, ஜகுல வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கரும்பு ஜூஸ் பிழிஞ்சு எடுக்கப்பட்ட ஜூஸ் வந்து ஜூஸ்ல தான் இப்போ தித்திப்பு இருக்கும். அந்த கரும்பு சக்கை பிழிஞ்சு எடுக்கப்பட்ட சக்கையில ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரி இந்த ஜடமான உலகமானது பிழிந்தெடுக்கப்பட்ட சக்கை போல. இது ஜடம், இதுல சைதன்யம் கிடையாது, ஜடம். இதுல சைதன்யம் இருக்கிற மாதிரி உலகத்துல பகவான் இருக்கிறதுனால அப்போ ஒரு நம்ம நிஜம் இருக்கு, நிஜம் இந்த உடம்பு இருக்கு. இந்த உடம்புல வந்து ஜீவன் இருக்கிறதுனால நம்ம போறோம் வரோம் நடக்கிறோம் எல்லாம் பண்றோம். ஆனா அதே மாதிரி நிழலும் தான் கை கால் இருக்கு, நிழலுக்கும் கை கால் இருக்கு, அதுவும் அசையுது, இது பண்ணுது. ஆனா அதுல உயிர் இருக்கா? நிஜம் அசைறதுனால நிழலும் அசைகிற மாதிரி இருக்கு. ஆனா நிழல் மேல ஒருத்தன் காரத்தினா அதுக்கு வலிக்கும் போதுதான், அது வலிக்காது. நிழல் மரத்தை ஒருத்தன் காலை செருப்பு போட்டு மிதிச்சான்னா அந்த நிழலுக்கு வலிக்குமா? ஆனா நிஜத்து மேல ஒரு மனுஷன் மேல காலை ஏத்திட்டான்னா, ஒரு மனுஷன் மேல கால் மிதிச்சிட்டான்னா எவ்வளவு கோவம் வருது. ஏன்னா சைதன்யம் உள்ளவன், இவனுக்கு உணர்வு இருக்கு. அது உணர்வற்றது, ஜடம். அப்ப நிழலும் கை கால் போட்டு அசைக்குது. நிஜம் அசைறதுனால நிழல் அசையுது. பகவான் இருக்கிறதுனால இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனா பகவான் நிஜம், இது இந்த ஜட உலகமானது நிழல். ஆனா இந்த உலகமானது செயல்படுகிறது என்று சொல்றான். நிஜம் செயல்படுறது, நிஜம் ஒன்று இருக்கிறதுனால தான் இதெல்லாம் செயல்படுது. நம்ம நிஜம் உருவம் கை கால் இருக்கிறதுனாலதான் இந்த நிழலுக்கும் கை கால் இருக்கு. ஆனா நிழல் வந்து அர்த்தமற்றது, நிஜம்தான் நிஜமானது இல்லையா? நல்லா தெரியுது இல்லையா? அப்ப எங்க தேடணும் நம்ம சௌக்கியத்தை? கரும்பு ஜூஸ்ல தான் சுவை இருக்கே தவிர கரும்பு சக்கையில கிடையாது. அது பிழிந்தெடுக்கப்பட்ட சக்கை தான். அது மாதிரிதான் இந்த ஜட உலகம், இதுல சுவையே கிடையாது. துக்காலயம் அசாஸ்பதம், துக்க தோஷானு தர்சனம். இதெல்லாம் பார்க்கணுமா? இதுல எவ்வளவு துக்க தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு இந்த உலகம் அப்படின்னு பார்க்கணுமா? பார்த்தாதான் பகவானை நம்ம திரும்ப. ஆனால் பகவான் கையில தான் சந்தோஷம் இருக்கு. அதுவும் கலியுகத்துக்கென்று நமக்கு பரிந்துரைக்கப்பட்டது நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான். கதாசிரவணம், அவன் புகழை பாடுவது. ஸ்ரீகிருஷ்ண வயம் நமக, ஸ்ரீகிருஷ்ணனை நாம ஸ்துதித்து பாடுவது, அவ்வளவுதான். அவன் நாமத்தை புகழ்ந்து பாடுவது, அவன் புகழை பாடுவது, அவனுடைய லீலைகளை காதலை கேட்டு மொத்தம் அவனுடைய புகழை பாடுவது ஒன்றுதான் நம்ம சித்தத்துக்கு சந்தோஷம், சித்தத்துக்கு சாந்தின்னு ஒண்ணு வேணும்னா நிச்சயமா இந்த ஒரு வழிதான் நம்ம பின்பற்றி வரணும். மற்றதெல்லாம் உன்னை ஏமாத்திட்டோம், ஏமாந்துருக்கீங்கல்ல, அனுபவம் இருக்குல்ல, அப்புறம் என்ன மறுபடியும் அதை நம்புறீங்க? இந்த உடம்பு எத்தனை தடவை ஏமாத்திருக்கும், எத்தனை நோய்கள் வந்து சரியான மாதிரி ஆகும், மறுபடியும் உணர் நோய் வரும். இந்த உடம்பு இந்த பஞ்சபூதங்கள் வஞ்சனை செய்யும் புலன்கள், 5 புலன்களை இருந்து வஞ்சனை செய்யும். இது வஞ்சனை செய்யக்கூடிய புலன்கள், இதை நம்பாத. உள்ள இருக்கிற ஆத்மாவாகிய கிருஷ்ண பரமாத்மா நம்பு. அவன் கைவிடவே மாட்டான். நமே பக்த பிரணஷேதின்றான், என் பக்தன் வீழ்ச்சி அடைய மாட்டான்றான். அவன் கொடுக்குற கேரண்டி இந்த மனசு இந்த உடம்பு கொடுக்குமா? உன் உடம்பே கொடுக்காது. அப்ப இந்த உடம்புக்கு அந்நியமா இருக்கக்கூடிய மனைவி, குழந்தைகள், அப்பா அம்மா, இல்லாட்டி மற்ற உறவினர்கள், அண்ணன் தம்பி, இவங்களா குத்துருவாங்க? அவரெல்லாம் குத்துருவாங்க உனக்கு கேரண்டி? உன் உடம்பே உனக்கு நிரந்தரம் இல்லையா, சாஸ்வதம் இல்லையா? ஒரு நாள் நன்றி கெட்டத்தனமா இந்த உடம்பு ஒரு நாள் கீழே விழுந்துரு போது. பஞ்சபூதிக தேகம் தானே இது, பஞ்சபூதங்களுக்கு சொந்தமான இந்த உடம்பு தானே இது. இந்த உடம்பு மண்ணால் ஆனது, சோத்தடரிச்ச சோறு, இது அன்னமயமான சரீரம். இது ஒரு மண்ணுக்கு, இது வந்து மண்ணுடைய அம்சம். இதுல மூச்சு சுவாசம் ஓடுதே, அது வாயுடைய அம்சம். இதுல ரத்த ஓட்டம் ஓடுதே, அது நீரினுடைய அம்சம். நம்மளுக்கு ஜடராக்னி ஜீரணம் பண்ணதே ஜடராக்னி, அது அக்னியினுடைய அம்சம். இந்த 9 ஓட்டைகள் இருக்குதே உடம்புல, அது வந்து ஆகாசத்துடைய அம்சம். இந்த பஞ்சபூதங்களுடைய கூட்டுதல்னால்தான் இந்த உடம்பு தாங்கின்னு இருக்கிறோம். இந்த உடம்பு நான் அப்படின்னு மார்த்தட்டிக்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இது வாடகை வீடு எடுத்துன்னு வந்திருக்கோம். ஒரு நாள் வாடகை கொடு. இது வந்து உடம்பு நைந்து போக வேண்டிய சட்டை தான் அது. வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருஷ்ணாதி. அதுபோல இந்த ஜீவன் வந்து புது உடம்பு எடுத்துக்கும். அப்ப இந்த பாஞ்சபௌதிக தேகம், பஞ்சபூதத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த தேகத்தை வாடகை வீடாக நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இந்த வாடகை விட்டு போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ம சொந்த வீடு கிடையாது. நம்ம சொந்த வீடு வைகுண்டத்தில் இருக்கு.
அங்க திவ்ய சரீரத்தோட ஆனந்தமா இருக்க வேண்டியவர்கள் நாமெல்லாம். புரிந்து கொள்ள வேண்டும். சாரத்தை நான் சொல்லிட்டேன், அசாரத்தை பிடிச்சு நம்ம அலைய வேண்டாம். அதனால எதுல இருக்குன்னா, ஆத்மா ராமனாக ராமன் நாமம் எப்படி தன் ஆத்மாராமனா இருக்கானோ, தன் ஆத்மஸ்வரூபத்தில் அமைத்து கொண்டிருக்கானோ, செய்தி நிமித்தமா துக்கம் இல்லை. ஆனா ஏன் துக்கப்படுறான்னா, நாமெல்லாம் ஒரு ஸ்திரீயின் மேல உள்ள பிரியத்தினால எப்படி ஒரு சாதாரண மனுஷன் துக்கப்படுவானோ, பாரா தெய்வமே பூமியில இறங்கி வந்தாலும் மனுஷ ரூபம் எடுத்தா ஒரு ஸ்திரீ நிமித்தமா இப்படிதான் புலம்பி அழணும், அது போல ஆசைகள் வைக்காத அப்படின்னு உணர்த்ததுக்காக தான், வைராக்கியத்தை உபதேசம் பண்றதுக்காக தான் மத்திய அவதாரத்தில் மத்திய சிக்ஷனும் மனுஷர்களை நல்வழி மற்றவர்களை சிக்ஷிக்கிறதுக்காக நல்வழிப்படுத்துவதற்காக தான் இதெல்லாம் நடத்தி காட்டுறாரா ராமச்சந்திரமூர்த்தி. ஒரு ஸ்திரீனால மரமே நீ செய்தியை பார்த்தியா, மட்டுமே நீ செய்தியை பார்த்தியான்னு யாருன்னா ஆத்மாராமன். அவன் ஆத்மால ரவிக்கக்கூடிய அவனுக்கு செய்தி நிமித்தமா எப்படி துக்கம் உண்டாகும் நான் சொல்ல, சுகாச்சாரியர் சொல்றாரு. 5ஆம் ஸ்கந்தம் போய் படிச்சு பாருங்க. பூகோள வர்ணனையில கிம்புருஷ வருஷத்துல ஆஞ்சநேய சுவாமி, பரம பாகவதராகிய ஆஞ்சநேய சுவாமி சொல்றாரு இதை. அவன் செய்தி நிமித்தமா அவனுக்கு எப்படி துக்கம் உண்டாகும்? ஆத்மாராமனாச்சே. எதுக்கான மத்திய சிக்ஷனும் மனுஷர்கள் இது போல ஆசைகளால இப்படி அழிந்து போகிறார்களே, கவலைப்படுகிறார்களே, பெண்ணாசையினால, பிரியத்துக்குரிய மழை பிரிஞ்சதுனால, அப்போல நம்மளுக்கு பிரியத்துக்குரிய இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசைகளை வைக்காத அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக தான் பகவான் ஆசைப்பட்ட மாதிரி நடிக்கிறார். செய்தி நிமித்தமா புலம்புறார் காடு காடா. ஒரு பெண் ஆசைப்பட்டா இப்படிதான் அழிஞ்சாகணும், அது மாதிரி எல்லா ஆசைகளும் அப்படிதான். இதை புரிந்து கொள்வதற்காக தான் ராமாவதாரமே. அப்படிப்பட்ட ராம நாமம் சொல்பவர்கள் அவன் ஆத்மா ராமனா இருக்கக்கூடிய அந்த வழியை நம்ம காட்டி கொடுக்கிறார். அதனால ராம நாமத்தினால பாடி 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 வாழ்க்கையில சந்தோஷத்தை தவிர சந்தோஷத்தை தவிர வேற எதையும் அனுபவிக்காதீங்க. இனிமேல் வந்தாச்சு இல்ல, நமக்கு ஒரு குரு கிடைக்கிற வரைக்கும் தான், நமக்கு ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன வழி நம்ம எங்க போறது, யார் நம்மளுக்கு ஆசிரியமா இருப்பாங்க அப்படின்னு கிடைச்சாச்சா பிடிச்சிக்காத, கெட்டியா பிடிச்சு நான் அந்த வழியில போயினேர். இனிமேல் எதையும் திருப்பாக்காது, யார் கூப்பிட்டாலும் திருப்பாக்காது. நான் யோகம் பண்றேன், தியானம் பண்ண, மூச்சு பயிற்சி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பணத்தை செலவு பண்ணி மெடிடேஷன் கிளாஸ் அங்க இங்க சொல்லிட்டு பணத்தை இறைச்சிக்கிட்டு யாரு காலையில போய் விழுந்து இருக்காதீங்க. உங்க சந்தோஷம் உங்க கையிலேயே இருக்குங்க. உங்க ஆத்மா ராமன் ஆகிய ராம நாமத்துல இருக்கு. கலியுக தர்மமே நாமா. அந்த நாமம் எங்க வேணாலும் சொல்லலாம். சாநித்தியமா இருக்கிற இடத்துல தான் நாமா சொல்லணும்னு சொன்னா. அஜாமிளன் வீட்டுல என்ன சாநித்தியம் இருந்தது? வேசி வீட்டுல உட்காந்து நாமத்தை சொன்னான். அந்த கூப்பிட்ட நாமத்துக்கு உரிய அந்த கடைசி காலத்துல உயிர் போகும்பொழுது அந்திம காலத்துல சொல்ற நாமும் ரொம்ப விசேஷம். அந்தே நாராயண ஸ்மிருதி. அந்த நாராயண ஸ்மிருதி அந்திம காலத்துல வந்துட்டு அதுதான் ஜென்ம லாபமா அடைஞ்சது. யாருக்கு? அஜாமிளனுக்கு. உடனே அந்த வேசி வீட்டுல யமதூதர்களை விரட்டி அடிச்சு விஷ்ணுதூதர்கள் காப்பாத்தல. அவ சாநித்தியமா முக்கியம். அதுதான் கோயில்லயே சொன்னான் அவன், இல்ல புண்ணிய தீர்த்த கரையில சொன்னானா, இல்ல வேத பாராயணம் பண்ற இடத்துல நாமா சொன்னானா? எங்க சொன்னானாமா? வேசி வீட்டுல. சுத்தமாக அவள் போட்ட உணவை சாப்பிட்டு அத மலத்தை தின்ற போல தின்ன அப்படியே வருதுங்க அஜாமிள பாக்கியத்துல. அப்படி அப்படிப்பட்ட அதர்மமான உணவுகளை தின்ன, அப்படிப்பட்ட அதர்மமாக அந்த இடத்துல நீச்சத்தனம், அந்த இடத்துல எல்லா தோஷங்களும் நிறைஞ்ச இடம். அவன் கொலை செய்து கொள்ளடிச்சு அது கொண்டு வந்த பணம், வேசினுடைய வீடு. அப்ப அவனுடைய இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை. அந்த இடத்துல நாராயணன்ற நாமா சொன்ன, அதான் ஜிக்வாக். எப்படி என் நாட்கள் இந்த மங்களகரமான நாமா வந்தது, வர வச்சான் பகவான் கருணையினால. எதா தத் விஷயா மதிகி. அவன் விஷயத்துல பகவான் பொறுப்பேத்துட்டான். அவனை காப்பாத்தணும், ஒரு ஜீவனை உத்தாரணம் பண்ணு பகவான் நினைச்சா அவன் கையில இருந்து எந்த யம தர்மராஜத்தை பிடிக்கிடுவான், எந்த யமதூதரை பிடிக்கிடுவான் பார்த்துடலாம். அவன் காப்பாற்றணும் கங்கணம் கட்டின்றானா அது யாரால பிடுங்க முடியும்? அந்த ஜீவனை யாரால அபகரிக்க முடியும்? அந்த ஜீவன் உயிர் போகாது. என் தூதர்கள் அனுப்பிச்சு நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதரல்ல 4 பேர் அனுப்பிச்சு காப்பாற்றனா இல்லையா? அப்ப அந்த நாராயணா ஆஹ்வயம் தூரே கிரீட நகாசக்தம். விளையாட்டு மும்முரத்துல உழந்துகிறது ஒரு புள்ள, கடைசி புள்ள நாராயணன்ற பேர். ஆனா அவன் நாராயணன் இல்லையே. ஆனா அந்த பேர் நாராயணனுக்கு உரியது. புள்ளைய நினைச்சுதான் கூப்பிட்டான், ஆனா பகவான் வந்துட்டான். இங்க பாருங்க, எதுவுமே இதுல பாசிட்டிவா ஒண்ணும் கூட கிடையாது. பகவான் நினைச்சு கூப்பிடல, புள்ளைய நினைச்சு கூப்பிட்டான். சொன்ன இடமா பார்த்தா வேசினுடைய வீடு, சாநித்தியமே இல்லாத வீடு. இவனும் மகா பாபி, இவனும் புண்ணியாத்மா கிடையாது. இவன் சொன்னா பகவான் உடனே இறங்கி வரத்துக்கு. அப்போ பகவான் நாமத்துக்கு உன் தகுதிகளை எந்த தகுதிகளையும் எதிர்பார்க்காம தன் கருணையினால
பகவான் தன் நாமத்தை கொடுத்துருக்கான். அந்த கருணையினால அந்த ஜீவனை உத்தாரணம் பண்றதுக்குன்னு இந்த கலியுகத்துக்கு பரம சொல்லுக. அதுக்காக தான் கலிபுருஷனை விட்டு வச்ச, இல்லாட்டி வாழ வாங்கின பரிசுத்தை என்னைக்கே வெட்டிட்டு இருப்பாரு. எத்பலம் நாஸ்தி தபசான யோகேன சமாதினா தத்பலம் லபதே சம்ய கலு கேசவி கீர்த்தனாத். கலியுகத்துல கேசவன் நாம கீர்த்தனத்தினால்தான் இந்த தபஸ் பலன், யோக பலன், எல்லா பலனையும் மிஞ்சிடலாம். அந்த பலனும் கொடுத்துரும், அந்த பலனுக்கு மேலான பலனும் கொடுத்துரும். அப்படி இந்த பரிசுத்த மகாராஜா ஸ்தாபித பூதலே இந்த பூமியில அந்த கலிபுருஷனை விட்டு வச்சார். ஏன்னா சாரங்க இவ சாரபுக்கு, முள்ளு விட்டுணும், ரோஜா விட்டணும், மரகத்தை விடணும், அது உள்ள இருக்க தேனை மாத்திரம் எப்படி தேனி பருகுமோ, அது உள்ள தேன் மட்டும் சுவையுள்ள தேனை மட்டும், அது மாதிரி அநேக தோஷங்கள் கலே தோஷ நிதேராஜன் அஸ்தியகோ மகான் குணக கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்திய முக்த சங்கம் பரமரிஜித்து. அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவன் நாம சங்கீர்த்தனம் ஒண்ணுதான் நம்ம கரையறதுக்கு ஒரே வழி அப்படின்னு இந்த ஒரு குணத்தை பிடிச்சிட்டு தான் கலிபுருஷனை விட்டு வச்சார் பரிசுத்து. ஏன்னா மகன் பகவன் நாமத்தினால கரையறி இல்லாமே வீட்டுல பாகவதம் வைக்கணும்னு நினைச்சாலே சந்தோஷம் உடனே கிடைச்சது, மனசுல உடனே ஹிருதயத்துல பகவான் வந்துடும். அப்ப நினைச்சாலே கை மேல பலன். அப்ப செய்தா எவ்வளவு பேர் பலன் பாருங்க. பாகவதம் படிச்சா, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணா, பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் போதே பகவான் உள்ள வந்துடுறான். அப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணா, ஆனா தோஷங்கள் கெட்டதெல்லாம் நினைச்சா பலன் இல்லை, செய்தாதான் பலன். அப்படிப்பட்ட சலுகை கலியுகத்துக்கு தான் இருக்குது. அதனாலதான் இந்த சாரமான விஷயம் மக்களுக்கு உபயோகமாகுமே அப்படின்னு சொல்லி சக்கரவர்த்தியா இருக்கக்கூடிய பரிசுத்த மகாராஜா மக்களுடைய நன்மைக்காக இந்த கலிபுருஷனை விட்டு வைத்தார். இல்லைன்னா விட்டு வச்சிட மாட்டார். என்னைக்கோ அவனை போட்டு தள்ளிட்டு இருப்பார், வாழை ஓங்கின வெட்டி போட்டிருப்பார் அவனை. புரியுதுங்களா? இது திரேதயுகத்துக்கோ இந்த சலுகை கிடையாது. திரேதயுகத்துல இருக்கிறவங்க கலியுகத்துல இருந்தவங்கலாம் கலியுகத்துல பிறக்கணும்னு ஆசைப்பட்டு வராங்க. அதனாலதான் வால்மீகி துளசிதாசரா வந்தது, நாரதர் புரந்தரதாசர். ஏன்னா நாம சங்கீர்த்தனாலே கரையேறலாம்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க அந்த கலியுகத்துல. தெரியுமா? சாக்ஷாத் பிரகலாதனே ராகவேந்திரரா வந்தார். அவங்களாம் கலோ பவிஷ்யந்தி அப்படி இந்த கலியுகத்துல பிறகணும்னு ஆசைப்பட்டு ஓடியாந்தாங்களாம். கிருதயுகத்துல வந்து தவம் பண்ணி தான் அடைய முடியும் பகவானை. திரேதயுகத்துல யாகங்கள் திரேதயுகத்துல யாகங்களால் தான் பகவான் அடைய முடியும். துவாபரயுகத்துல வந்து புண்ணிய திட்டங்கள், அதாவது பூஜைகளால புனஸ்காரங்களால் அவைகளால் தான் அடைய முடியும். ஆனா கலியுகத்துல உட்காந்து எங்கேயோ இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ யாரு கூட இருந்தாலும் சரி, எந்த நிலையில இருந்தாலும் சரி, நாம சொல்றதுனாலே கரையேறலாம். கலியுகத்துல கலு நாம சங்க அஸ்தியேகோ மகான் குணக எதனா கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜேத். அப்படிப்பட்ட ஆசையற்றவனா போயிடுவான். முக்த சங்கம் பற்றற்ற நிலையில அவனுக்கு உண்டாயிடும். பகவானுடைய பரம்பிரஜேத், பகவானை அடைந்து விடுவான். அவன் பரம சௌக்கியத்தை அனுபவித்து விடுவான். இந்த உலகத்துல சௌக்கியம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு கூட, ஆனா மறுபடியும் சௌக்கியம் இருக்கிற போல இருக்கு காணல் நீர் மாதிரி மறுபடியும் அது பின்னாடி ஓடுறோம். எவ்வளவுதான் அடிபடுவீங்க, எவ்வளவுதான் புண்ணாவீங்க, எவ்வளவுதான் ஏமாறுவீங்க, உன்னதான் துரோகம் பண்றாங்கன்னு தெரியுது, நம்பிக்கை சொல்றாங்க, ஆனா அந்த பேச்சை மறுபடியும் நம்புறீங்க. நான் அப்புறம் தரேன் காசு, இப்புறம் தரேன் காசு, வகையில வாங்கின காசு திருப்பி தர மாட்டாங்க, ஏமாத்துறாங்க. இது அப்படிப்பட்ட உலகம்தான். நம்ம புலங்களே நம்ப கூடாது, வஞ்சனை செய்யும் புலங்களே. அப்புறம் மற்றவங்களுடைய புலங்கள் எப்படின்னு உண்மையா இருக்கும், மற்றவங்க வார்த்தை எப்படி சத்தியமா காப்பாற்றுவாங்க. எல்லாம் ஏமாற்றுக்காரர்கள் தான். நம்ம எத்தனை பேர்களை துரோகிக்கப்பட்டு இருக்கிறோம், எவ்வளவு பேர்கள் ஏமாந்துருக்கோம். அப்போ கூட புத்தி வரலையா? ஏதோ சௌக்கியம் இருக்கு, எப்படியாவது சந்தோஷம் கிடைச்சிடும், இதான் காணல் நீர். உங்களை ஏமாத்துதுன்னு தெரியலையா உங்களுக்கு? ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேலையும் பசி எடுக்குது இல்லையா? அப்போ இந்த ஒரு வேளை சாப்பிட்ட உடனே திருப்தி ஆனோடனே அந்த திருப்தியோட நின்றுறீங்க. ஆனா பசி அடக்கத்துக்கான முயற்சிகள் நம்ம செய்யறதில்லை. மேலும் மேலும் அதுக்கு அந்த பசியை மேலும் நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம். சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த சாப்பாடுக்காக உழைக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா மகான்கள் அப்படி யோசிக்க மாட்டாங்க. இந்த தேக ஸ்மரணையே விட்டு போயிடணும். அதுக்கு என்ன வழி? கதா மாத்திரைக ஜீவினா, பசித்தாக தான் ஜீவிக்கலையா? கதையில தவ கதாமிரதம் தப்த ஜீவனம். பகவான்களை பிடிச்சாங்க. பரிசுத்து 5 நாள் 7 நாள் கதை கேட்டான், பசி தாகத்தை மறந்துட்டான். ஏன்னா ஹரிகதாமிரதம் கேட்டதுனால. அப்ப மூலத்தை ஆராயணும். நுனிப்புள்ள மேயக்கூடாது, மூலத்தை ஆராயணும்.
அந்த மூலம் இந்த மொத்த துன்பங்களும் முடிவுக்கு வரக்கூடிய வழி என்ன? தற்கால பரிகாரம் வேணாம், டெம்பரரி சொல்யூஷன். ஐ வாண்ட் பர்மனன்ட் சொல்யூஷன். நிரந்தர தீர்வுக்கு வழி என்ன அப்படின்னு பகவானை பிடிச்சிக்கோ, அவன் நாமங்களை பிடிச்சிக்கோ. இதுதான் நிரந்தர தீர்வுக்கான வழி. ஒன்று கிடைக்காத வரைக்கும் தான் என்ன வழின்னு, கிடைச்சிச்சா அது எப்படி ருச்சிகரமா பண்ணணும்னு பார்த்துக்கோ, அது எப்படி தக்க வச்சுக்கணும்னு பார்த்துக்கோ. அதுக்கான முயற்சிகளை பண்ணு. இப்பதான் நீ சாந்தின்னா என்னன்னே தெரியும் உனக்கு. அது வரைக்கும் சாந்தி லபலபலபலபலன்னு அடிச்சு நாங்க ஓடுறது இங்க ஓடுறது அலைஞ்சிட்டே இருக்கணும். யாரு திருப்திப்படுத்த முயற்சி பார்க்கற? நீ யாரு திருப்திப்படுத்த முயற்சி பண்ற? தன்னைத்தானே திருப்திப்படுத்த முடியாதவங்க மற்றவங்களை எப்படி திருப்திப்படுத்த முடியும்? அவர்களால் உங்களுக்கு திருப்தி கிடைக்காது. நம்ம இந்த உலகத்தை திருப்திப்படுத்த முடியவே முடியாது. நீ என்னதான் நீ நல்லது செய்தாலும், நீ என்ன பெருசா செய்துட்டுன்னு, இந்த கெட்டது நீ என்ன பெருசா செய்துட்டுன்னு ஒரு நாள் புத்தி காட்டுறவன் தான், நம்மள குறையா சொல்றவன் தான். நீ சொன்னது நீ செய்யறதுனால ஒன்னு பூர்த்தியா தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. இந்த குடும்பஸ்தர்களும் சரி, மற்றவங்களும் சரி, வெளியில சரி, யாருமே உன்னை தூக்கி தலைமையில வச்சு சிலசில் வச்சு கொண்டாடி உனக்கு பெரிய நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீ என்ன என்னைக்கு இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கறோம் தான், நீ என்ன பெருசா செய்துட்ட அப்படின்னு. உன் கடமை செய்த முடிஞ்சு போச்சு. இவ்வளவு மாடு மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப தலைவர்களுக்கு கடமை செய்த அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. புரியுதுங்களா? கடைசியில் என்னன்னா, நீ உன் வேலையை செய்த, உன் கடமை செய்த அப்படின்ற ஒரு சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா நீ பட்ட கஷ்டம் யாருக்கு தெரியும்? உனக்கும் பகவானுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த கஷ்டத்தை பகவானை அடையத்துக்காக பயன்படுத்தலாமே. அந்த கஷ்டத்தை இவ்வளவு பாடுபட்டு நன்றி கெட்டவர்களுக்கு நீ பாடுபடுறதை காட்டிலும் பகவான் நன்றி உள்ளவன் ஆச்சு. கதஞ்சித்து உபகாரனே கதன் ஏகேன துஷ்யதி. ஒரே ஒரு உபகாரம் பண்ணிட்டாலும் அப்படி துஷ்யதி, அப்படி பூரிச்சு போறானமே பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. ராமரை வர்ணிக்கிற ஸ்லோகம் தானே இது வால்மீகி சொல்றாரு. ஆனா நஸ் மறதி அபகாரம், உன்னுடைய நூற்றுக்கணக்கான குற்றங்களை பின்னுக்கு தள்ளிடானுமே, மறந்தே நஸ் மறதி, அதை நினைக்கவே மாட்டானாமே. நீ பண்ணக்கூடிய இந்த ராமான்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி அதுல பூரிச்சு போறானாமே பகவான். ஆனா அந்த உலக மக்கள் என்ன திரும்ப செய்யும்? இன்னைக்கு நீ பண்ணக்கூடிய குற்றத்தை வச்சு உன்னை குத்தி குத்தி காட்டும், என்னைக்கோ பண்ண குற்றத்தை வச்சு குத்தி குத்தி காட்டும். ஆனா நம்ம எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அதை மறந்துடும். ஆனா நம்ம செய்த தீங்க மட்டும் மனசுல வச்சுட்டு பழிக்கு பழி வாங்க பார்க்கும். அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழறோம். ஜாக்கிரதை. அது உறவினர்களானாலும் சரி, நம்ம அந்நியர்களாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம மனசை புண்படுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷப்படுத்தவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது. பகவான் ஒருத்தன் தான் சந்தோஷப்படுத்தக்கூடியவன். புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் வராது கூட. நாடி வருவது பாவ புண்ணியம் அல்லது, நாம் அறையில் அணியும் கோவனமும் வராது, நன்குணர்ந்து கொண்டு சிந்தையும் தெளிந்து கும்பிடுங்கள் என்றும் நவநிலை நாட்டும் அருளமுதூட்டும் என்றும் பக்தி கொண்டாடுவோம், தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பக்தி கொண்டாடும். பகவான் நாம கீர்த்தனை பாடுங்க. வேற எதுவுமே காப்பாத்தாது. நகி நகி ரக்ஷதி துக்கரும் கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். பெரியவரே சொல்லிட்டு போயிட்டார். ஆதிசங்கரர் பெரியவர், ரொம்ப பெரியவருக்கெல்லாம் பெரியவர். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நாமத்தை பிடிச்சிக்கோ, மத்த எதுவும் காப்பாத்த, நீ படிச்ச படிப்போ பாண்டித்யமோ எதுவுமே காப்பாத்தாது. பஜகோவிந்தம் 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 கோவிந்தம் பஜ முடமதே. நீ என்னடா ஞாபகம் வச்சுக்க போற? கடைசி காலத்துல அது வேஷ்டி கட்டினதே மேல, வேஷ்டி மேல இன்னொரு வேஷ்டி கட்டுவான். ஏன்னா மறந்து போச்சு, வேஷ்டி கட்டினதே மறந்து போச்சு அவனுக்கு. வேஷ்டி அவனுக்கு கூட தெரியாது. மந்தி எனும்படி குந்தி நடந்து ஜலம் வாதம் பித்தம் ஸ்லேஷ்மம் இப்படி கவலாம் தொண்டை அடைக்க, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அல்பாகார அல்ப சேஷ்டிதா, அப்புறம் சாப்பாடு ஜீரணமாகாதான், கோழை கட்டின்னு இருக்குமா. அந்த சமயத்துல ஒண்ணுமே புரியாது, நினைவற்றவனா இருப்பான். மழை ஜலம் கழிஞ்சது கூட தெரியாது அவனுக்கு. இப்படிப்பட்ட நிலையில அவர் என்ன சொன்ன, அப்படி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்றாங்க. கேட்டா என்னன்னா ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, சுயநினைவே இல்லை. கைகள்லாம் பார்த்தா கையில ஊசி போட்டா தெரிய மாட்டேங்குது, மறுத்து போயிருது, கை கால் விழுந்து போச்சு, சரியில்லை. அப்படியே மூச்சு இழுத்துன்னு கழுது, கோழை கட்டின்னு கழுது, சளி எடுக்க முடியல, ஆப்ரேஷன் பண்ணா உயிருக்கே ஆபத்துன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, இருக்கிற வரைக்கும் வண்டி ஓட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. எதுவும் செய்ய மாட்டேன், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. வண்டி இருக்கிற வரையும் வண்டி ஓட்டும், எல்லாம் பண்ணா கை வச்சு அவள் தான் அவர் ரொம்ப பலவீனமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த நிலைமை வந்துருது இல்லையா மனுஷனுக்கு. எதை நம்பி ஏமாந்த, எதை நம்பி எங்க கோட்டை விட்ட யோசிச்சு பாரு. அசத் தேகாபத்திய களத்ராதிஷு ஆத்மசைனிஷு அசத் ஸ்வபி, அசத்தான விஷயத்தை நினைச்சு அசத் அவக்கிரக ஆர்த்தி மூலம். இது நம்ம சொன்னோம்.
அசத்துக்களை பிடிச்சதுனால்தான் இந்த ஆர்த்தி, இந்த துன்பத்துக்கு மூலமா இருந்த அசத்தை பிடிச்சதுனால்தான் இவ்வளவு துன்பங்களுக்கு காரணம். புரிஞ்சுக்கோ, மூலம் என்ன காரணம், இவ்வளவு துன்பத்துக்கு காரணம் யாரு? அசத்தான விஷயங்களை கெட்டியா பிடிச்சிக்கினே வாழ்நாள் முழுதும் அதுலயே பழக்கப்பட்டு நித்தியமான வஸ்துக்கு கிட்டவே வரமாட்டேன்றியே, அதை சுத்தமா மறந்துட்டே. இந்த நடுராத்திரியில் நான் பேசணும்னு நினைக்காதீங்க. என் மனசு அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. நான் அடைஞ்ச இன்பம், யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம், எல்லாரும் பெற்றா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொல்றேன். சத்தியமா சொல்றேன், உலகத்துல எதையும் நம்பாதீங்க. நம்ப வேண்டியவனை விட்டுட்டு நீங்க நம்ப கூடாதெல்லாம் நம்புறீங்க. நம்ப வேண்டிய பகவான் மட்டும்தானே, கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் மட்டும்தானே நம்மளை காப்பாற்றக்கூடியவன். அவனை நம்பினவங்க ஒருவரும் கைவிட்டு நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நல்லவருக்கும் ஏழைக்கும் அவனை காப்பு. பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சந்நிதிக்கே வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். கண்ணா 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 கண்ணா. முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். அதனால கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும் அப்படின்னு பாடுறாங்க இல்லையா. உண்மையிலேயே அவனுடைய கருணை அலாதி, கருணா சாகரன், கருணை கடல் அவன் ராமன், பகவான் கிருஷ்ணன். அவனேதான் கிருஷ்ணனா வந்தது. அப்படி கருணையை புரிஞ்சுட்டு கைவிரித்து காத்து கொண்டிருக்கிறான் கண்ணன். நாம தான் அவன் கைக்குள்ள அகப்படாமல் நாம் அவனை விட்டு விலகி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். யார் பாகவத்து கூப்பிட்டா வரதில்லை, பவன் நாமத்து கூப்பிட்டா வரதில்லை, திரும்பியே பார்க்கறதில்ல. எங்க சந்தோஷம் இல்லையோ அங்க தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு முட்டாள்தனம் பண்றோம். பகவான் பாக்குறான், துடிக்கிறான், தலைமையில கை வச்சுன்னு. அதனால்தான் வைகுண்டத்திலே பள்ளி கொண்டு தலைமையில கை வச்சுன்னு யோசிக்கிறான். இந்த ஜீவன்களை எப்படி நான் கரையேற்ற போறேன், இப்படி என்ன மாதிரி சந்தோஷமா இருக்க வேண்டியவர்கள்லாம் எப்ப கரையேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ள கை வச்சுன்னு படுத்துன்னு இருக்கானா, யோசிக்கிறானா. இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் நான் எப்படி உத்தாரணம் பண்ண போறேன், எப்படி உத்தாரணம் பண்ணுவேன். அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகராத். என்ன ஒரு நாமத்தை ராமான்னு சொல்லிட்டு நான் உத்தாரணம் பண்ணிடுவனே. தேஷாம் அகம் சமுர்த்தத்தா மிருத்யு சம்சார சாகராத். இந்த மரண சம்சாரத்துல நான் கரையேற்றி விட்டுடுவேனே. என்னை கூப்பிட மாட்டேன்றாங்களே. அவையும் சர்வபூதேப்பியோ ததாம்பேதத் பிரதம. அந்த பக்தர்களை காப்பாற்றுவதையே கங்கணம் கட்டின்னு இருக்கிறனே. என்னை ஒரு தடவை குருதேவ பிரபன்னாய், ஒரு தடவை என்னை அழிச்சா என்ன, ராமராமான்னு என்னை கூப்பிட்டாதான் என்ன உங்களுக்கு தவாஸ்மிதி. என்ன சார்ந்தவர்கள் நான் எடுத்துக்க மாட்டேன்னா, நான் யாசிக்கிறேனே. அப்போ கூட என்னை திரும்பி பார்க்க மாட்டேன்றாங்களே. குற்றம் இருந்தா கூட அவளை நான் மன்னிச்சிடுறேன். அஜாமல்லாம் காப்பாத்தலையா, அகல்யை காப்பாத்தலையா. அகல்ய தன்னுடைய பாத சுவடுகளாலே, தன்னுடைய பாத தூளினாலே அவளை உத்தாரணம் பண்ணி அவள் கணவனோட சேர்த்து வச்சு அவளை சௌக்கியமா வாழ வைக்கலையா. நான் வாழ வைக்க மாட்டேன்னா சுக்ரீவனை வாழ வைக்கலையா. தண்டகார ரிஷிகளுடைய கவலைகளை போக ராட்சர்ல வதம் பண்ணி ரிஷிகளுடைய கவலைகளை போக்கலையா. சீதனுடைய துக்கத்தை போகலையா. ஏன் என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க? என் சரித்திரங்களை படிச்சோம். அப்படிப்பட்ட சுக்ரீவனுடைய துக்கங்கள், அகலியனுடைய துக்கத்தை, அஜாமனுடைய துக்கத்தை, இவ்வளவு பேர் துக்கத்தை போக்கி இருக்கனே. இதெல்லாம் படிச்சு கூட அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேன்றது என் மேல. எப்படியாவது நாமத்தை சொல்ல மாட்டாங்களா? எப்படியாவது ராமராமான்னு கர்ச்சிக்க மாட்டாங்களா? ராமராமேதி கர்ச்சிது என் நாமத்தை சொல்ல மாட்டாங்களா? எப்படியாவது எங்களை வந்துட மாட்டாங்களா? அந்த ஜீவன்கள்லாம் என் கைவிட்டு நழுவிட்டாங்களே. அச்சுதன்னு பேரு, நான் பக்தர்ல கை நழுவ விட மாட்டேனே. ஒரு தடவை ராமான்னு சொல்லிட்டா போதுமே. சகுருதேவ பிரபன்னாயே கதஞ்சித்து உபகாரேனே. ஒரே ஒரு உபகாரம் ராமான்னு சொல்றதுதான் பெரிய உபகாரம். கதஞ்சித் உபகாரேனே கதன் ஏகேன துஷ்யதி. ஒரு நாம சொன்னா கூட நான் சந்தோஷம் அடைஞ்சிடுவேன், பூரிச்சு போயிடுவேன். நான் ஸ்மரதி அபகாரணம். அவருடைய எவ்வளவு பெரிய பாவங்கள் அதெல்லாம் சொல்லி சதமபி 100கணக்கான பாவங்கள் செய்திருந்தாலும் நான் அதை நினைக்கச்சு கூட பார்க்க மாட்டேன். போதுமா? இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது? எங்களை வந்துருங்க. என் குழந்தைகளே, மமைவம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா சஷ்டான் இந்திராணி கர்ஷதி. இப்படி 6 இந்திரியங்கள் கொண்ட இந்த தேகத்துல இப்படி வாட்டி வதைக்கப்படுகிறீர்கள், சித்திரவதைகளை அனுபவிக்கிறீர்கள். எங்களை வந்துருங்க. எங்கள் தான் சந்தோஷம் இருக்கு. வாங்க. மாம்பிராப்பிய மண்மனாபவ மத்பக்தோ மத்தியாஜி மாம் நமஸ்கூர். என்னையே வழிபடு, என்னையே நமஸ்காரம் பண்ணு, என்னைய இடத்துல மனசு செலுத்து. எங்கள் தான் சந்தோஷம் இருக்கு. வான்னு பகவான் கூப்பிடுறான். மாம் ஏகம் சரணம் பிரஜா. என்னை ஒருத்தனையே பிடிச்சிக்கோ, சரணம் அடைஞ்சு. வேற எதையும் திரும்பி பார்க்காத. மாம் ஏகம் அனன்யா சிந்தையந்தோ. என்னையே சிந்திச்சு வேற எதுவும் அனன்யா பாக்கு.
சுலபமா என்ன அடையத்துக்கான வழியை நான் காண்பிச்சேன். வா, என் பக்தர்களை நாடு, என்ன நாடு, நான் உன்னை காப்பாத்துறேன். வா, உன் ஏன் துக்கம் இருக்கீங்க, அசத்தே ஜடமே, ஏன் இப்படி அல்லாடுற, துன்பங்கள் ஏன் துன்பத்து பின்னாடி ஓடுறேன், அதான் துன்பத்தை தெரியுது இல்லையா, விட்டுதான் வாயன் சனியனே, வா விட்டு வா, அது சனியன் தெரியுது இல்லை, அதான் உனக்கு இவ்வளோ பாடுபடுத்து இல்லை, படாத பாடுபடுத்து இல்லை, விட்டு வாயன், அதையே பிடிச்சிட்டு ஏன் தொங்கின்னு இருக்கிற, போதாதான் உனக்கு சித்திரவதை அனுபவிச்சது, எல்லாத்தையும் தூக்கி போய் சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகவன், அந்த தர்மம் இந்த தர்மம்னு சொல்லிட்டு ஏமாந்ததெல்லாம் போதாதா, இது தர்மம் இந்த தர்மத்தை விட முடியாது, இந்த தர்மத்தை அந்த தர்மத்தை பிடிச்சு நின்னா சௌக்கியத்தை அடைஞ்ச, ஒரு சௌக்கியத்தை அடையலையே, மேல மேல பாபங்களை தானே சேர்த்தேன், துன்பங்களை தான் அனுபவிச்சேன், அவரோட வாக்குவாதம் பண்ணின்னு போராடின்னு ஒரே தடபடல சண்டை போட்டுன்னு சச்சரவு பண்ணின்னு மனசு உளைச்சல்ல ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சிக்காம மறைச்சு பேசுறது கணவன் மனைவிக்குள்ள பொய் பொருட்டு வஞ்சகம் கலந்த ஸ்நேகம், வஞ்சகம் கலந்த ஸ்நேகம் தான் அது. மனைவி உண்மையை சொல்ல மாட்டா, மறைச்சு பேசுவா கணவன் உண்மையை சொல்ல மாட்டா, மறைச்சு பேசுவான். ஏன்னா அப்பதான் குடும்பம் நடக்குமா. என்ன ஒரு மேக்கப்பான வாழ்க்கை, உண்மையான மனசை விட்டு பேச அந்த ஃப்ரீடமா இருக்க முடியல பத்தியா குடும்பத்துல. பிள்ளைய பார்த்து அப்பன் பயப்படுறான், அப்பனை பார்த்து பிள்ளை பயப்படுறதில்ல இப்பெல்லாம். எப்படியாப்பட்ட யாருக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போறீங்க நீங்க, யாருக்கு ஏத்த மாதிரி நீங்க மறைச்சு பூசி முழுகி நீங்க வாழுறீங்க. உங்களால வாய் விட்டு சிரிக்க முடியுதா, நிம்மதியா பேச முடியுதா, உங்க மனசுல இருக்கிறது ஃப்ரீடமா உங்க மனைவிகளை ஷேர் பண்ண முடியுதா, பிள்ளைகளை ஷேர் பண்ண முடியுதா. ஏன்னா பிரச்சனை வந்துடும், உண்மையை சொன்னா பிரச்சனை வந்துடும், அது சொல்லக்கூடாது. அதெல்லாம் மறைச்சு மூழ்கி அவங்களால குற்றத்தை கூட மறைச்சு எல்லாம் பண்ணி அவர்கள் இஷ்டத்துக்கு பிறகு போனா தான் நம்ம வாழ்க்கை நடக்கும்னு இன்னைக்கு எத்தனை பேர் மேக்கப் பண்ணி வாழ்க்கை நடத்துறாங்க தெரியுமா. வெளியில காண்பிச்சிக்காம மனசுல இருக்கிறத, மனசுல ஆதங்கத்தை காண்பிச்சிக்க முடியாம கேட்டா பொறுப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுவா பொறுப்பு, நாமளே கோழையாக்கி கொண்டு நம்ம உலகத்துல இந்த குடும்பத்தை மெயின்டைன் பண்ணி போறாங்க பாரு எவ்வளவு பேர், நம்மளே கோழையாக்கி கொண்டு. வீரர்கள்லாம் இன்னைக்கு கோழையாக்கி திரிகிறார்கள். ஏன்னா வாயை அடக்க முடியாதுப்பா, மனைவி வாயை. என் பிள்ளைகள் அவன் முறைப்பான், அவங்க பேச முடியாதுப்பா, நம்ம தான் தாழ்ந்து போனோம். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட அடிமைப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துன்னு நான் குடும்ப தலைவன் அப்பயே ஒரு பேட்ச் குத்திக்கிறேன், உன்னையே அப்ப பேட்ச் குத்திக்கிறேன் நீ குடும்ப தலைவன்னு, நீ அடிமன் சொல்ல, அப்போ அடிமன் ஒத்துக்கோ. ஒத்துக்க மாட்டேன், என் குடும்பமாச்சு என் பிள்ளைகளாச்சு இது பண்ண திட்டியும் போறான். மனைவி அப்படிதான் பேசும், நம்ம தான் செய்யணும். எங்க வந்த உறவு இது, நடுவில் வந்த உறவு இல்ல, அதெல்லாம் நடுவுலயே காணாம போயிடும். ஒரு நாள் நீ என்னதான் இழுத்து பிடிச்சாலும் ஒரு நாள் இந்த உடம்பே உன்னை விட்டு போயிடும். அப்ப இந்த உடம்புக்கு சம்பந்தமா இருக்கக்கூடிய அந்நியர்கள்லாம் உன்னை விட்டு போக மாட்டாங்க. எது நிரந்தரம் நினைக்கிற, எவ்வளவு நாள் தான் இந்த முட்டாள்தனத்துல வாழ்க்கையை கழிப்பேன், எத்தனை நாள் தான் இப்படி நொந்து நூலாய் போயின்னு இருப்பேன். தூக்கிப்போட எல்லாத்தையும், சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாம், இதெல்லாம் தர்மன்னு ஏமாந்ததெல்லாம் போதும், தூக்கிப்போட எல்லாத்தையும். மாம் ஏகம் சரணம் வச்சா அகம் துவா சர்வ பாபிப்பியோ மோக்ஷேஷ்யாமி மாசுச்சா, உன்னை எல்லா பாபத்திலும் நான் விடுவிக்கிறேன், உனக்கு மோட்சம் விடுதலை அளிக்கிறேன், ஃப்ரீடமா இல்லாம். எங்களை வந்துட்டா ஃப்ரீடமா இல்லாம். இந்த சிக்கல் சின்ன பின்னங்கள், அந்த பொறுப்பு இந்த பொறுப்பு, அந்த கட்டு ஐயோ இதை முடிச்சுட்டு அதை செய்யணும், அதை முடிச்சுட்டு அதை செய்யணும், இதை அடைஞ்சிட்டு அதை அடையணும், இந்த ஆசைகள்ல போய் சிக்கி, இந்த சின்ன பின்ன இந்த இருதய முடிச்சுகள்ல போய் சிக்கின்னு இந்த முடிச்சு அழுக்க தெரியாம அவஸ்தப்பட்டுக்கினது சிக்கல்ல, அது வெளியே வரவும் வழி தெரியாம, அதை விடவும் முடியாம, வெளியே தரவும் வழி தெரியாம, மெல்லவும் முடியாம, முழுகவும் முடியாம, வாழவும் முடியாம, சாவும் முடியாம, எப்படி அவஸ்தப்படுறியே, இப்படி சிக்கி சின்னாபடம் ஆகுறியே. கொஞ்சம் தான் பகவான்கள் சரணம் அடையே, அவனால முடியாதா, அவன் போட்ட சிக்கல் தானே, அவனால தான் அவிழ்க்க முடியும். பித்தியதே ஹிருதய கிரந்தி, அந்த ஹிருதயத்துல பனிமுடிச்சுக்களை பித்தியதை தூளாக்கிடுவான், மாத்த சிக்கலை தெரிஞ்சிடுவான். வரியா, நம்பி வருவியா, வரமாட்டியே, நீ வரமாட்டிய, அந்த மோகத்திலே இருப்பியே, நீ குடும்ப மோகத்திலே இருப்பியே, உன்னால எதையும் விட முடியாது, எந்த சொந்த பந்தத்தையும் விட முடியாது, உன்னால உன் தேகத்து மேல அபிமானத்தையும் உன்னால் விட முடியாது, மோகத்திலே நீ வரமாட்டியே. எவ்வளவு பெரிய உபநிஷத்துக்களே சொன்னாலும் உனக்கு புத்தி வராது. பகவத்கீதையில பகவான் சொன்னா கூட புத்தி வராது. இறைவனே பகவத்கீதை, பகவானுடைய கீதை, இறைவனே வந்து சொன்னாலும் நம்மளா ஏத்துக்க மாட்டோமே. அப்படிப்பட்ட புத்தி உடையவர்களாச்சு. கொஞ்சமாவது சாதுக்களுடைய வழியில வாங்க, பாகவத்தை நம்புங்க, பகவானை நம்புங்க, பகவத்கீதையில சொல்ற அந்த வார்த்தைகளை சத்தையை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பிறகு வாழ்க்கையில கஷ்டமே கிடையாது. நிறைய ஸ்லோகங்களை படிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு விஷயம் சொன்னா கூட அது பசுமரத்தாணி மாதிரி படிச்சுட்டு அதை பிடிச்சிட்டு கரையறவன் தான் பகவான் பார்த்துப்பான். நானே உனக்கு சன்னிதானமா இருக்கிறேன், நானே உனக்கு அப்பா மாதா தாத்தா பிதா மகா எல்லாமே நான் இருக்கிறேன், வா
உனக்கு யாராருக்கா எந்தெந்த சந்தோஷம் கேட்டு அதை விட அதிகமான சந்தோஷம் நான் கொடுக்குறேன் வா அப்படின்னு பகவான் அழைக்கிறான், கூப்பிடுறான். ஆனா நம்ம தான் திரும்பி பார்க்கறது இல்லை. எவ்வளவு சொல்றான் பகவான், எவ்வளவு கேரண்டி கொடுக்குறான் நம்ம வாழ்க்கைக்கு. உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா கேரண்டி உன் வாழ்க்கைக்கு? ஏன் முன்னாலே உன் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுப்போம்? நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன்றது நமக்கே தெரியாது. பிறந்த நாள் தெரியும், இறந்த நாள் யாருதான் தெரியுமா? தெரியாது. நான் கேரண்டி என் வாழ்க்கைக்கே நான் கேரண்டி கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன சார்ந்த அப்பா அம்மாவிலே உங்க கேரண்டி கொடுக்க முடியும்? ஏன்னா தாங்களே காப்பாற்றிக்க முடியாதவர்கள் மற்றவர்களை காப்பாற்றுவாங்களா? உங்க அப்பா அம்மாவோட கேரண்டி கொடுக்க முடியாது. உன் நண்பனால, உன் மனைவியால, யாராலையும் உன் வாழ்க்கைக்கு கேரண்டி கொடுக்க முடியாது. ஒரே ஒருத்தனால் கொடுக்க முடியும். யோகக்ஷேமம் வகாமியம், உன் யோகக்ஷேமத்தை நான் பாத்துக்கிறேன், வகாமி அகம் நான் பாத்துக்கிறேன் அப்படி கேரண்டி அவன் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவனால் படைக்கப்பட்ட உலகம் தானே, அவன் தானே சர்வேஸ்வரன், சர்வலோக மகேஸ்வரன், இறைவன். அவனுடைய சர்வசக்திமானாகிய அவனுடைய சக்தினால்தான் உன்னை பாதுகாக்க முடியும். வேற யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான், கைவிட்ட கேஸ் தான். அகம்த்வா சர்வபாபேப்பியம், உன் பாவத்தை போக்குறது. நான் வால்மீகி எங்கெங்க போனார்? மனைவிகளை போய் கேட்டார், என் பாவத்தை எடுத்துப்பியா? உன் சம்பளத்தை எடுத்துப்பேன், ஆனா உன் பாவத்தை எடுத்துக்க மாட்டேன். பிள்ளைகளை கேட்பான், அப்பா உன் சொத்துல நான் பங்குடையப்பா, உன் பாவத்தில் பங்குடைய நான் கிடையாது பண்ணிட்டான். அப்பா பிள்ளையும் வால்மீகியுடைய பிள்ளை. வால்மீகி முன்னாடி கொள்ளடிச்சு பணத்தை வழிப்பறி பண்ணிட்டு குடும்பத்தை காப்பாத்திருந்தார். அப்ப அப்பா மக்கள் கேட்கிறார், அப்பா நான் இவ்வளவு கொள்ளடிச்சு சம்பாதிச்சு உங்களதான். ஆமாப்பா, சின்ன வயசுல நான் உன்னை காப்பாத்தினேன், பதிலுக்கு என்ன நீ காப்பாத்துற வயசான காலத்துல? இவ்வளவுதான், உன் பாவத்துல எனக்கு பங்கு கிடையாது அப்படின்ட்டாங்களா அப்பா அம்மா. ரத்னாகரன்ற அந்த வேடுவனுடைய அப்பா அம்மா. அப்ப அப்படி மனைவி கேட்டா, என் பாத்தியப்பட்டவன் நீதான், எனக்கு என் உடம்புல பாதி நீதான், உனக்கு இல்லாததா பாசமா, அதனால என் பாவத்துல நீ பங்கெடுத்துப்பியான்னு. உங்க சொத்துல வேணா நீங்க சம்பாதிச்ச பணத்துல நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கின்னு எனக்கு கட்சி வரை கைவிடாம காப்பாத்துறேன்னு அதுக்காக நீங்க சம்பாதிச்சு போறீங்க. உங்களுக்கு நானு சமையல் செய்து போடுறேன், உங்களுக்கு அதுக்கான பணிவேலை பண்ணிடுறேன், அவ்வளவுதான். நீங்க சம்பாதிச்சு போட்டா நான் சாப்பிட்றேன், அதுல தான் எங்களுக்கு பங்கு உண்டு, உங்க பாவத்துல பங்கு கிடையாதுன்ட்டாங்களாம் வால்மீகிக்கு. அவரு முன் ஜென்மத்துல ரத்னாகரன் பேர் அவருக்கு. அவ பிள்ளைகளும் சொல்லிட்டாங்க, அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க. இப்ப என்னதான் கதி? அப்போ குருநாதன் ஒத்தனம் தான் கதி அப்படின்ட்டு நேரம் நாரதர் காலில் போய் விழுந்தார். ராம 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 ராம, இதை ஒன்ன பிடிச்சிக்கோ, இது மட்டும்தான் உன் பாபத்தை அகம்சா சர்வ பாபிப்பி, அவனால மட்டும்தான் சர்வசக்திமான அந்த ராமன் மட்டும்தான். அவன் தான் சொல்றான் கிருஷ்ணனா நான் தான் உன்னை எல்லா பாபத்தையும் விடுவிக்க முடியும் நீ பண்ண பாபங்களுக்கு, இல்லைன்னா பல நரகங்களை அனுபவிக்கணும், இன்னும் எத்தனை கோடி பிறவிகள் நீ எடுக்கணுமோ. பாபத்தினால்தானே பாவ பிறவிகள் தான் நம்மளாம். மரம், புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், அசுரர்களாய், தேவர்களாய், தேவனாவும் திட்டம், அசுரனாவும் திட்டம், எல்லாம் திட்டம், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து இன்னும் சலிக்கலையா? எல்லா பிறவையும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான், என்னை இழைச்சி போயிட்டேன் நான். இன்னும் எவ்வளவு பிறவிகள் தான் நான் எடுக்கணும் சொல்லு பார்க்கலாம் என் பாப வினையினால. இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா? அதான் சொல்றேன், அகம்த்வா சர்வ பாபியோ. பகவான் சொல்றான், நான் வரேன், நீ கவலைப்படாத, உன் பாவத்தை மொத்தத்தையும் நான் போய்க்கிறேன். இனிமேல் மாசுச்சாக அவனுக்கு கவலையே கிடையாது. என் நாமத்தை பிடிச்சிக்கோ, என்னை கெட்டியா பிடிச்சிக்கோ, வேற வழியே கிடையாது. இப்ப வரையா? நீ எங்கேயும் பண்ண எதையும் விட்டு வர வேணாம். இருந்த இடத்துல இருந்தபடியே கீர்த்தனம் பாடிடு அப்படின்னு ஒரு மகாத்மா சொல்லியிருக்காரு. சரி, இருந்த இடத்துல நாமா சொல்லு, வேற அந்நிய விஷயம் பேசாத. எதனா பேசினா வம்பு தான் வரும், பிரச்சனை தான் வரும். நீ எதாவது வாய் விட, அவங்க ஏதாவது வாய் விட, ஏதாவது பிரச்சனை வாக்குவாதம் உண்டாகி வாக்குவாதம் முத்தி பிரச்சனை தான், கலவரம் தான் உண்டாகும். நிலவரம் இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கலவரத்தை போகிறதுக்குன்னு ஒன்னே ஒண்ணுதான், ராம 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 ராம. அது பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் குடும்பத்துல மொத்த சூழ்நிலைகளை அது மாத்திடும். டோட்டல் சேஞ்ச். எப்படி அக்னி தாபத்துல எரிக்கப்படும் போது கோகுல வாசிகள் அத்தனை பேரும் தன் கண்ணை முடிக்க சொல்லி பகவான் பாண்டியரமணத்துக்கு குளிர்ச்சியான இடத்துல கொண்டு வந்துட்டானோ, எங்கடா அதை காட்டுதீலாம்? காண ஒரே குளிர்ச்சியா இருக்கு, ஜில்னு இருக்கு. அப்படி பகவான் அந்த அக்னி தாபம் எரிக்கப்பட்டவங்கள ஜில்னு அப்படி குளிர்ச்சியா வச்சுட்டான் பாரு பகவான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கோகுல வாசிகளை பாண்டியரவனத்துக்கு கொண்டு வந்து 12 வனங்கள்ல பாண்டியரவனம் அப்படி பார்த்தா ஜிலுன்னு அப்படியே குளிர்ச்சியா இருக்குது, நல்ல காத்து சுகந்தமா வீசுது, மலர்களும் புஷ்பங்களும் அப்படி தோட்டமா பூஞ்சோலியா மாத்திட்டான். எரிக்கப்பட்ட காடு தான், அது வேற இடம். அப்படியே தன்னுடைய யோக சக்தியெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டான், அந்த சூழ்நிலையை மாத்திட்டான் பாரு பகவான் கிருஷ்ணன். அது மாதிரி நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை நாம சங்கீத்துல அந்த சூழ்நிலைகளே மாறிவிடும். அந்த நரக சூழ்நிலைகள் மாறி சொர்க்கமா மாறும், வைகுண்டமா மாறிடும். அது நானும் ஏதோ ஆவேசத்துல கத்திட்டேன். இருந்தாலும் அந்த ஆதங்கம் என்னால, இது மாதிரி எல்லாரும் வரமாட்டேன்றாங்களேன்னு ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எதையோ பார்த்து ஏமாந்து போறாங்களே, கஷ்டப்படுறாங்களே.
கஷ்டப்பட்டது போதலையா? எவ்வளவுதான் கஷ்டப்படுவீங்க சாகர வரைக்குமா? எத்தனை பிறவிகள் தான் இது போல, இன்னும் எத்தனை பிறவி, எத்தனை கோடி பிறவிகள் இது போல எடுக்கணுமோ தெரியல நம்ம பாவத்துக்கு. இது ஒரு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது. எங்க இந்த ஜீவன் தோன்றுச்சு, எங்க பகவான் விட்டு பிரிஞ்சு வந்தது அதுவும் தெரியாது, எங்க போய் முடியும் அதுவும் தெரியாது. இதுதான் பரதேவ கிருஷ்ணர் சொல்றாரு, இது இந்த பயணத்துடைய முடிவு எங்க சொல்லு பார்க்கலாம், தெரியாது. அப்ப தெரியாத பாதைக்கு நீ போயிட்டு இருக்கியா? நீ போகாதூருக்கு போற பாதை, எங்கேயோ அழிச்சும் போது போறேன், அந்த கர்ம வினை எங்க அழிச்சும் போதா போறேன். எத்தனை பிறவி எடுக்கணுமோ அத்தனை பிறவி எடுத்துன்னு போறேன், அவள்தான். இந்த ஜீவனுக்கு சுதந்திரம் கிடையாது. கர்ம வினைகளில் கட்டுப்பட்டது, முக்குணங்களுக்கு உட்பட்டது, காலத்துக்கு வசப்பட்டது. காலம், கர்மா, குணம், இந்த மூன்று அவனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த ஜீவாத்மாவை. இந்த ஜீவாத்மாவுக்கு சுதந்திரமே கிடையாது. பகவான் வந்தான்னா அதை சொல்றேன், கால வியாழம் முக கிராச நிர்ணாசேது, அந்த கால சர்ப்பத்தை கீழ் செஞ்சிடும். அந்த காலத்திலிருந்து அவனை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தியான பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிர்குண நிஸ்திரை குஞ்ச பவார்ஜுனா, பகவான் சொன்னானா உண்மையிலே நிஸ்திரை குண முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு நீ வந்துட முடியும். கர்ம சித்தியந்தே பித்தியந்தே ஹிருதய கிருந்தி சிந்திய சர்வ சம்சயா ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி, உன்னுடைய எல்லா அகம்தா சர்வபாபி மோட்சம், உன் கர்மங்களை எரிச்சு சாம்பலாக்கூடிய சக்தி உடையவன் பகவான் மட்டும்தான். அப்ப கர்மா, குணம், காலம் இவைகள் அத்தனையும் கடக்க செய்பவன் பகவான் ஒருத்தன் தான் இந்த ஜீவாத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை சரணம் அடைவோம். மாம் ஏகம் சரணம் படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஆவேசத்துல கத்திட்டேன், தப்பா நினைக்க வேண்டாம். ஆனா அர்த்தம் உள்ளதுதான், அர்த்தம் இல்லாத சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாம் இந்த நிலையெல்லாம் கடந்திருப்பீங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாம் அனுபவங்கள் பட்டிருப்பீங்க. ஒரே விஷயம்தாங்க, அவன் தவிர வேற யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது. பகவான் ஒருத்தன் சர்வசக்திமான, அதுக்காக தான் இவ்வளோ பனிஷ்மெண்ட்ஸும் நம்மளுக்கெல்லாம், இவ்வளோ துன்பங்களும் எதுக்காகன்னா இந்த பக்குவத்தை உண்டாக்குறதுக்காக தான். அது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? ஒருத்தர் சொன்னா தானே புரியும். எதனால் நடக்குதுன்னே தெரியும், எதனால் துன்பத்தை அனுபவிக்கிறதுனே தெரியல. ஒரு குற்றவாளி துன்பத்துக்கு காரணம் தெரிஞ்சா அந்த குற்றத்தை திருத்திவான். எதனால அனுபவிக்கிறதே தெரியாம அவன் துன்பம் அனுபவிச்சிருந்தா என்ன பண்ணுவான் அவன்? புரியாது இல்லையா? அதுக்குதான் ஒரு குருநாதர், அதுதான் சொல்லி விடணும். இது மாதிரிலாம் இது துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீ அசத்தான விஷயத்துல நிம்மதி தர்றதுதான். அவர்களிடத்துல மதிப்பு எதிர்பார்க்குது, அவரிடத்துல அன்பு எதிர்பார்க்கறது நடக்காது. யார் இடத்துல போய் அன்பு எதிர்பார்க்கிற? ஒரு சொட்டு தண்ணி இல்லாத பாலைவனத்திலேயே போய், வறண்ட நெஞ்சி உடைய இடத்துலயே போய் நீ கருணை எதிர்பார்க்கிற? நடக்கவே நடக்காது. கருணை ஹிருதயம் கொண்ட பகவானிடத்துல அல்லவா நீ கருணை எதிர்பார்க்க வேண்டும். அன்பில்லாத நெஞ்சத்துல போய் அன்பு எதிர்பார்க்கிற, நன்றி கெட்டவரிடத்துல போய் நன்றி எதிர்பார்க்கிற. என்ன ஒரு முட்டாள் தானே இது? முட்டாளா நீ? இவரிடத்துல எதுவுமே கிடைக்காது, நீ ஏமாந்துதான் மிச்சமா இருக்கும். ஏதோ கருணை கட்டின மாதிரி, ஏதோ அஞ்சு அவர்கள பூர்ணமற்றவர்கள், அபூர்ணமானவர்கள். அவரிடத்துல கொஞ்சம் தான் கிடைக்கும். அலாதியான சௌக்கியம் வேணுக்கும், அதிகமான அன்பு எங்களுக்கு பெருமை, என் அன்பு செலுத்துறதுக்கு, என் கருணை காட்டுறதுக்கு, என்ன ஆதரிக்கிறதுக்கு, யார் தோல் மேல நான் சாஞ்சிக்கிறதுக்கு யாருன்னா கிடைப்பாங்களா ஏங்கறல. அதுக்குதான் கிருஷ்ண பரமாத்மா இருக்கானா, ராதேமானன் இருக்கானா, சீதாராமன் இருக்கானா. அவர்கள் மடிமேல சாஞ்சிக்கலாம். தன் குழந்தைகளா ஏற்றி வச்சு உன் மடியில வச்சுட்டு உன்னை கொஞ்சுவாங்களாம். அந்த லக்ஷ்மி மானால இருக்கான் உன்னை காப்பாத்துறதுக்கு. அப்படிதான் துருவனை அமிச்சா அதை சொன்னித்தியம்மா. அப்ப கிருஷ்ணன் என்ன பண்ண, ஆசையா அந்த சங்கத்தினால தடவை கொடுத்து அவனை மடியில ஏறி உட்கார வச்சுட்டு, அப்படியே பிரகலாதனை மடியில ஏறி உட்கார வச்சுன்னு அப்படி கொஞ்சம் கொலாவது அந்த லக்ஷ்மி நரசிம்மன் தான். அவர்கள் தான் உன்னை ஆசையா அந்த இரண்யகசிபு சாகடிக்க நினைச்சான். கத்த அப்படியே துரோகமா இருக்கலாம். ஆனா நரசிம்மன் மடியில வச்சு கொஞ்சறாரு அந்த பிரகலாதன். அவனை மட்டும்தான் உன்னை கொஞ்சுவான். அவன் மட்டும்தான் எப்போ நீ அசுர குளத்துல பிறந்தியா அதெல்லாம் பார்க்க மாட்டான். பிரகலாதன் வச்சும் கொஞ்சலையா? அது மாதிரி நீ எந்த குளத்துல பிறந்த, நாளன் துஜத்துவம் தேவத்துவம் விஷயத்து இதெல்லாம் தேவையே இல்லை, இதெல்லாம் தகுதிகளே கிடையாது. அமளியா பக்தியா ஹரிநஞ்சத் விடம்பன, வேஷம் போடாத, உண்மையா பக்தி பண்ணு. உன் மனசுல உள்ள ஆதங்கத்தை, உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடு பகவான் இடத்துல. அறிக்கையிட்டு நான் பண்ணது தப்பு தான், என் தப்பு நான் உணர்றேன், ஆனால் என்னால அந்த தப்பு என்னை அறியாமல் பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த தப்புல புத்தி போகக்கூடாது, என் பாவத்தை மன்னிச்சுக்கோ, நான் பண்ண இந்த பாவம் பண்றதுக்கான புத்தி எனக்குள்ள வரவே கூடாது, அதுக்கு நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு பூர்ணமா ஒப்படி. பகவானுக்கு தெரியாத விஷயம் உண்டா? நீ என்ன நினைக்க போறலாம் கூட பகவானுக்கு தெரியும். அப்ப நீ எந்த தீய எண்ணங்கள் நினைச்ச, அந்த தீய எண்ணங்களை போக்கிறதுக்கு நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்ற அப்படின்னு உண்மையா நீ முயற்சி பண்ணா பகவானுக்கு ஒப்படைச்சுனா பகவானுக்கு தெரியும். பகவான் உடனே அப்படியே கண்ணில் ஒத்திப்பான். இது மாதிரி திருந்திய புத்தி உடையவர்கள் ஒருத்தர் கிடைப்பாங்களா? நான் ஏங்கினே இருக்கேன்டா,
ஏங்கி நிற்கடா, நீ வந்துட்டியாடா எங்களை வந்துட்டியா செல்லம் ராஜா, வாடா நீ தாண்டா எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பளிச்சு முத்தம் கொடுப்பான் அவனுக்கு. உன்னை பகவான் மடியில தூக்கி வச்சுப்பான். நீ எப்போ திருந்தணும்னு நினைச்சியோ, எப்போ என் மனசை மாத்திக்கணும், பகவானே உன்னை சரணமடையணும். என்னை என் புலன்களை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் தவறு செய்யக்கூடியவன் தான், நான் அடிக்கடி வழிக்க விழக்கூடியவன் தான். இது என் சுபாவம் தான், இந்த ஜீவாத்மாவுடைய சுபாவம் தான். ஆனா என்னால என்ன மாத்திக்க முடியல. ஆனா என்னை உன்னால மாத்த முடியும் ராமா. உன் நாமத்தை சொல்றேன் ராமா, என்னை திருத்துறாமா. நான் எந்த தவறுகள் பண்ணாலும் என்னை திருத்துறாமா, திருத்தி என்னை ஆட்கொள்றாமா அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் வாடா. அந்த தவாஸ்பீதிச்சு யாச்சுதே அபயம் சர்வபூதி, உனக்கு பயம் இல்லாத நான் பாத்துக்கிறேன் வாடா. அந்த ராஜா மாதிரி வாழ வைக்கிறேன் வாடா. நீ எப்ப என்ன சார்ந்தவன் ஆயிட்டேன்னு நான் பாத்துக்கிறேன் வாடா அப்படின்னு பகவான் ஒன்று தூக்கி அள்ளி அணைத்துப்பான். பகவான் எப்படின்னா சாதுக்க சத்சங்கத்தின் மூலமாக ஒன்று அரவணைச்சுப்பான். வாங்க உனக்கு என்ன வேணும், வாங்க சாப்பிடுங்க, பிரசாதம் சாப்பிட்றீங்களா, வாங்க உட்காருங்க, பகவான் நாம சொல்லுங்க, கீர்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ராகத்துல பாடுங்க. இது மாதிரி யாருங்க கருணை காட்டுவாங்க? பிடிச்ச ராகத்துல பாடி அனுபவி, நிறைய ராமநாமா சொல்லு. உன் வாழ்க்கையில சிவதம் மங்களகரமா இருக்கும், வாழ்க்கை மகோத்சவமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அசத்துக்களை நம்பி எப்படி அஜாமல அந்த வேசியை விட்டு அவளை மனைவியை விட்டு தூக்கி போட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் சரீர பந்துக்கள் இவள் நம்ப கூடாது. ஆத்ம பந்துக்கள் ஆகிய விஷ்ணுதர்கள் அல்லவா என்னை காப்பாற்றினார்கள் அப்படின்னு சொல்லி உடனே கங்கை கரைக்கு போய் அனவர்தம் நாராயணனார் அந்த நாமத்தை பிடிச்சின்றான். அதே ஜென்மாவில பகவான் விமானம் பகவானோட போயிட்டான் இல்லையா, ஆனந்தமா வைகுண்டத்துல இன்னைக்கு கொஞ்சம் கொலாவப்படுகிறான் இல்லையா பகவானால, அப்படி ரட்சிக்கப்படுகிறான் இல்லையா அல்லவா அஜாமலன், ஆனந்தம் படுறான் இல்லையா. அந்த ஆனந்தம் பகவான்களத்தில் தான் இருக்கு, இல்லாத இடத்துல தேடாதீங்க, கிடையாது. பகவான் இந்த உலகத்திலேயே சௌக்கியமா வாழைப்பான், பரலோகத்திலே நம்மள சௌக்கியமா வாழைப்பான். அது வேண்டாமா? வேணும்னா இன்னைக்கு சொல்லு நாமத்தை, ராம 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 ராமேதி கர்ஜதி சொல்லு, டைம் வேஸ்ட் பண்ணாத. சரி, நம்ம கொஞ்சம் பாடலாம் ராமநாமத்தை, ஒரு பாட்டு பாடி நம்ம அனுபவிக்கலாம். ராம 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 பல ராகங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்துல பாடு. இன்னொருத்தருக்கு பிடிச்ச ராகத்துல பாடினா உனக்கு போர் அடிக்கும், உனக்கு பிடிச்ச ராகத்துல பாடினாதான் உனக்கு சுவைக்கும். அப்பதான் நாமத்தை தக்க வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ராகம்லாம் வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா அப்ப நான் ராகவனை பிடிச்சிக்கோ, ராகத்தை விட்டுட்டு நீ பாடுங்க. அப்ப நாம தொடர்ந்து நாமத்தை சொல்லினே இரு, நீ பாடுங்க. ஏதாவது பிடிச்ச ஏதாவது ஒரு ராகத்தை இப்ப நான் பாடுறேன் பாருங்க, ஒரு ராகத்துல பாடுறேன் பாருங்க. ராம ராம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராமா ராம ரம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமம் ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராம் ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராமா ராம் ரம ராமா 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 ராம ரமாம். எனக்கு என்ன ஸ்ருதி ராகம் எத்தனை கட்டளை பாடுறது இதெல்லாம் தெரியாது ஐயா. ஆரோகணம் அவரோகணம் ஆரோகணம் இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சங்கதிலாம் தெரியாது. ஏதோ வாய்க்கு வந்தது பாடுறேன், அவ்வளவுதான். எனக்கு ராகம் முக்கியம் இல்லை, ராகம் தான். அந்த ராமநாமத்துக்கு இந்த இசை சுவையா இருக்கு, இந்த ராகம் அவ்வளவுதான். அப்படி முக்கியம், அப்படிதான். நம்ம நாமம் தான் முக்கியம். அது பிடிச்ச ராகத்துல பாடுறோம், அது நல்லா வருதோ வரலையோ மற்றவங்க ரசிக்கிறதுக்கு இல்லை, பகவானுக்கு பிடிக்கும். ராமநாமம் சொன்னா அது ராகத்துல பாடினா எனக்கு பிடிக்கும், நாமத்தை சொன்னா பகவானுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். மனசு ரம்யமா இருக்குதா, பாடிட்டு போய் நேரலாம். ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராம் ராம் ரம ராமா ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராம் ராம் ரம ராமா 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 ராம ரமாம் ராம ரம ராமாம் ராம் ரம ராமா ராமா ராம ரமா ராம் ராம் ரம ராமா 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 ராம ரமாம். ஏதோ ராம ரம ராம ராம்
ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம். சாங்கியத்தியமா சொல்லலாம், பரிகாசமா ஏளனமா ஆலோபனமா எப்படி வேணா பகவான் நாம சொல்லலாம். பகவானுக்கு ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப சந்தோஷப்படுவான் நாமத்தை சொன்னான். அவனை சந்தோஷப்படுத்த ஒரே வழி கலியுகத்துல என்னன்னா நாம சங்கீர்த்தனம் தான். கதி ரண்யதான், நம்மளுக்கும் வேற கதி இல்லை, பகவானுக்கும் இதுதான் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ராம ராம ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம ரம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. இப்பெல்லாம் யாரும் பாட்டுலாம் பாடுறதே இல்லை தெரியுமா? நான் காலேஜ் டைம்ல இது மாதிரி நிறைய பௌதிகமானதோட பாடல் பாடி ஆனந்தமா இருப்பாங்க. அந்த பாடல்கள் கூட இப்போ கேட்டு பாடல் கூட பாடினா கூட இப்போ சமையல் செய்யும்போது பாடு பாடுவாங்க. அது சினிமா பாட்டு ஏதோ ஒரு பாட்டு அந்த பாடல்ல ஒரு சுகம் இருக்கு. அந்த சௌக்கியம் கூட அனுபவிக்காத துர்பாக்கிய நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க மக்கள் தெரியுமா? சாதாரண பாடல் கூட பாட மாட்டேன்றாங்க. ஏன்னா சந்தோஷம் இல்லை மனசுல. பிபி பல விதமான உடல் உபாதைகளாலையும் கஷ்டங்களாலையும் பணத்து பின்னாடி போயிடுச்சு எல்லாமே சந்தோஷம்லாம். இது மாதிரி ஜாலியா என்டர்டெயின்மெண்டா கூட வாழ்க்கை நடத்துறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது, சந்தோஷம் கிடையாது. சாதாரண பாடல் கூட பாட மாட்டாங்க. ஏன்னா மனசுல மகிழ்ச்சி இல்லை, அந்த பாடல்ல புத்தி போக மாட்டேங்குது. ஏன்னா தப்பாங்குத்து பாட்டுக்க தமால் டிமில் ஆட்சின்னு அது போல் பாடுறாங்க. அப்படி இல்லை, இந்த ஆனந்தமா மனசு ரம்யமா பாடுற பாட்டுலாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு மக்கள் மனசுல விட்டு ஓடி போச்சு, நிம்மதி கிடையாது. இது மாதிரி பாடுறதுக்கு கூட ஆள் கிடையாது. சாதாரண பாடல் கூட பாடுறதுக்கு முன்னெல்லாம் நிறைய பாட்டுலாம் பாடின்னு இருப்பாங்க, அது ஒரு டைம். ஆனா இன்னைக்கெல்லாம் ஒரே சண்டை சச்சரவு கலவரம் பரபரப்பு ஆசபோசம் எல்லாத்தையும் செயல்படுறது, மற்ற லோக விஷயங்கள்ல அதிகமாக ஈடுபடுறது, பணத்துக்கு பின்னாடி ஓடுறது, இதில் தான் இருக்கே தவிர புத்தி ஆனந்தமா இருக்கணுன்ற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது. அந்த என்டர்டெயின்மெண்ட்லயாவது கொஞ்சம் ஆனந்தமா இருப்பாங்க, அது கூட இப்போ கிடையாது. அப்போ நம்ம சொல்றது எங்கேயோ இருக்குது. ராம நாமத்தில் சொல்றதுன்றது உயர்ந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அப்ப இதுக்கு வந்துட்டா எவ்வளவு உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். பாடுங்க, வாய் நிறைய பாடுங்க, பாடி 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 மனசை ரம்யமா வச்சுங்க. நம்ம பாடுறதுனால ஆயுசு நீடிக்கும். நல்லா பாடுங்க, மனசு விட்டு பாடுங்க, ரம்யமா பாடுங்க, பிடிச்ச அளவுக்கு பாடுங்க. உங்க மனசு ரம்யத்துக்கு பாடுங்க, இன்னொருத்தருக்காக பாடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடுங்க. நிம்மதியா இருப்பீங்க, தீர்க்காயுஷா இருப்பீங்க, சந்தோஷமா இருக்குங்க. நோயே வராது கிட்ட. மனசுல சந்தோஷம் வந்துச்சுன்னா துக்கம் ஓடி போயிடும். ராமா ராம் ராம ராமா ராம ராமா ராம ராமா ராம ராம் ரம ராம் ராம ராம ரமா ராம ராம் ராம ராமா. முன்னெல்லாம் பௌதிகமான பாடல் கேட்பேன். இப்போலாம் பௌதிகமான பாடல் கூட அப்படி ஒரு சமையல் செய்யும் போது எங்கள் அம்மாலாம் பாடுவாங்க. அது மாதிரிலாம் கூட பாடுறது கிடையாது. அந்த பாடல்னாவே மறந்து போச்சு அவங்களுக்கு சுத்தமா. டைம் வேலைக்கு அது பண்ணு இது பண்ணு, உடனே சமையல் செய்ய இது பண்ணு, காலைல குளிச்சதும் குளிக்காதமா வந்து சமையல்ல கை வச்சு அதை பண்ணி, பால் காசுனியா இது பண்ணியா, டீ போட்டியா காஃபி போட்டியா, அதுதான் இட்லி வந்துதா, அதுதான் அதுக்கு என்ன கோஸ் கொட்டெலாம் ரெடி பண்ணிட்டே அது பண்ணிட்டே, அதுதான் அதெல்லாம் சட்னி சாம்பார் ஏதாவது ரெடி பண்ணி உடனே டிஃபன் கட்டு டைம் ஆயிடுச்சு. அறக்க பறக்க என்ன வாழ்க்கை நடத்துறோம் நம்ம? ஒரு சந்தோஷம் ரிலாக்ஸேஷனே இல்லையே இந்த வாழ்க்கையில.
அதான் சொல்றேன், சந்தோஷத்தை இழந்து தவிக்கிறோம். சந்தோஷத்தை இழந்துட்டு ஏதோ சந்தோஷம்னு ஓடுறோம், எங்கேயோ ஓடுறோம் மூட்டை கட்டின்னு. ராமா ராம் ராம் இது போல ரிலாக்ஸா பாட முடியுமா? பாக்கியம் இருந்தாதான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். பாக்கியசாலிகளாலே இதெல்லாம் அனுபவிக்க முடியும், மற்றவங்களால முடியாது. சாதுக்களால் அந்த சத்சங்கத்துல சேர்ந்தாதான் சௌக்கியம்னா என்னன்னே தெரியும். அது வரைக்கும் தெரியாது சௌக்கியம்னா. வேற எதையோ சௌக்கியம் நினைச்சிட்டு பின்னாடி ஓடின்னு இருப்போம். கச்சல் பார்த்தா சௌக்கியம் இல்லாம துன்பத்தை மட்டும்தான் சித்திரவதைப்பட்டு இருப்போம். அதே சௌக்கியம் நினைச்சுக்கிறோம். சுகவத் மன்யதே. ராமா ராம் ராம ராமா ராம ராமா ராம ராமா ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம ராமா ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம ராம் ராம 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 ராம். கொஞ்ச நேரம் பாடலாமா? பாடுறதுக்கு ஆசையா இருக்குது. நிறைய பேசிட்டேன், கொஞ்ச நேரம் பாடலாம் ஆசையா இருக்குது. இது ஏன்னா இதில் தான் சந்தோஷம் இருக்கு. பாடினே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. நிறைய பாடணும் 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 பாடினே இருக்கணும் போல ஆசையா இருக்கு. எவ்வளவு பண்ணாலும் சலிக்காது. மனசுல அவ்வளவு குதூகலமா இருக்கு பாடுறதுக்கு. ராமநாமம் பாட சொன்னா கரும்பு தின்ன கோழியா? தேன் கடிக்கும் போது அதை சுவைச்சுட்டே இருக்கணும் போலதான் இருக்கும். இன்னும் இன்னும் சுவைச்சுட்டே இருக்கணும். இந்த ராமநாம இப்ப நாமநாம சங்கீதம் எவ்வளவு சுவையா யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம பிடிச்ச ராகத்துல பாடுறதுனால நாம எவ்வளவுனா நாம சொல்லலாம். இதில் தாங்க சந்தோஷம் இருக்கு. உண்மையிலேயே வாய் விட்டு இதில் தான் சிரிக்க முடியும், வேற எதுலயும் சிரிக்க மாட்டீங்க. நீங்க சிரிச்சே ரொம்ப நாள் ஆச்சுப்பா அப்படின்னுவாங்க சில பேர். முகம் வாடி போய் சுருண்டு போயிடும். ஏன்னா பல கவலைகள். ஏன்னா அதுக்கு தான் கவலை பார்த்துட்டு தான் நம்ம இருக்கிறாங்களே கூடவே. நம்மள பிபி ஏற்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம உறவினர்களே இருக்காங்களே. நம்மள அதுதான் சொல்ல ஓணும். நம்மள பிபி ஏற்றதுக்கு சுகர் ஏற்றது நம்மள டென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்களே பக்கத்துலேயே. என்ன பண்ண முடியும்? அங்கே போய் சுகம் கிடைக்குமா? கிடைக்காது. ராமநாமத்துக்கு வந்துருங்க, பேக் பண்ணிட்டு ஜம்முல சௌக்கியமா இருப்பீங்க. நம்மள டென்ஷன் ஏற்றது தான் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம உறவினர்ல இருக்காங்க. நம்ம எங்க போறது சொல்லு பார்க்கலாம், தப்பிக்கவே முடியாது. அவள்தான் அவளோட தான் வாழ்ந்தாகணும். அப்படின்னா ராமநாமம் நிறைய சொல்லு, வேற ஒன்றும் இல்லை. அது நம்ம சூழ்நிலையே மாத்திட்டோம், நம்ம குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்திட்டோம், அப்படியே பேட்டர்னே மாத்திட்டோம். ராம ராம ராம் நம்ம ஆனந்தமா வாழ வைக்கும் ராமநாமம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராமாம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமாம் ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமாம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராமாம் ராம ராம ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம
రామ రమ రామ 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 రమ రామ 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 రమ రామ 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 రమ 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 ఆ రామ రమ 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 రామ 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 రమ రామ 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 ராம ரம இப்படியும் பாடலாம். ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம் ராம 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 ரம ராம ரம ராம் ராம 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 ரம 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 ராம ரம ராம் ராம 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 ரம ராம ரம ராம் ராம 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 ரம ராம ராம ரம ராம ராம ரம ராம ரம ராம் ராம 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 ரம ராம ராம ரம ராம 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 ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம் ராம ராம் ராம ராம் ராம ராம் ராம 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 ராம
राम 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 ராம ராம ராமம். இப்படி எவ்வளவு ராகத்தோனாலும் கோடிக்கணக்கான ராகங்கள் இருக்கு. பாடி 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 நாமத்தை அப்படியே சொல்லி மெல்ட் ஆயிடுங்க. சந்தோஷம் சந்தோஷம், மனசு ரம்யமா வச்சுங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. பி ஹாப்பி, நோ பிபி. சந்தோஷமா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை நாம சங்கீதத்தினால. ராம் 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 பூர்த்தி பண்ணிக்கோ. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் की जय, आंजनेय स्वामी की जय, साधु साधु मंडली की जय. राम 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 श्रीमद भागवत भगवान की जय. राम 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 श्री रामनाम संकीर्तन की जय. श्री रामचंद्र परब्रह्मणे नमः. राम 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 आंजनेय स्वामी की जय, साधु साधु मंडली की जय. राम 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 राम.